இது பார்த்தீங்கன்னா ஹெலிகோ பிராண்டு CM180 மாடல் நம்பர் கண்டக்டிவிட்டி மீட்ரு. ஸோ இதனோட ஆப்ரேட்டிங் பிரித்து பார்ப்போம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணிக்கோங்க. கண்டக்டிவிட்டி TDSஐ பொறுத்தவரையிலும் நீங்கள் டெம்பரேச்சர் வந்து 25 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் என்ன டெம்பரேச்சர் நீங்கள் எடுத்தீங்கனாலும் at 25ல் அதனோட TDS வேல்யூவோ கண்டக்டிவிட்டி வேல்யூவோ வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கால்குலேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் என்ன மைக்ரோ ப்ராசஸ் பண்ணிங்கனாலும் சரி. ஸோ இதில் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஸ்டாண்டர்டாக 25 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செல் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் செல் கான்ஸ்டன்ட் இருக்குது. இந்த கண்டக்டிவிட்டி செல் இருக்கு இல்லைங்களா, இதில் கிட்டத்தட்ட 3 வேரியண்ட் இருக்குது. அந்த மெஷர் பண்ணக்கூடிய கண்டக்டிவிட்டி வேல்யூவை பொறுத்து உங்களுக்கு மாறும். ஸோ இந்த பிளேட்னோட அந்த டிஸ்டன்ஸ் தான். ஸோ அந்த டிஸ்டன்ஸினோட கான்ஸ்டன்ட் தான் உங்களுக்கு வந்து செல் கான்ஸ்டன்ட்டு 1. ஸோ இது வந்து ஜென்ரல் பர்பஸை பொறுத்தவரை உங்களுக்கு 200 மில்லி சீமென்ஸ் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மைக்ரோ சீமென்ஸு, இது வந்து மில்லி சீமென்ஸு. ஸோ 1000 மைக்ரோ சீமென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மில்லி சீமென்ஸு. ஸோ இது ஸ்டாண்டர்ட் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா செல் கான்ஸ்டன்ட் 1, மில்லி சீமென்ஸ் அதான் மிட் ரேஞ்சு 2 இதில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த பட்டனில் உள்ளே புஷ் பண்ணிங்கன்னா மெஷர்மெண்ட் மோடு, ரிலீஸ் பண்ணிங்கன்னா காலிடேஷன் மோடு. ஸோ இப்போ இனிஷியலாக வந்துட்டு இந்த நாப் இருக்குங்களா, இதை அட்ஜஸ்ட் பண்ணி 1.00 செட் பண்ணணும். ஓகே, ஸோ லாஸ்ட் டிஜிட் மெஷர்மெண்ட் அக்செப்டபிள் தான். ஸோ 1.00 செட் பண்ணோம். ஸோ இதுக்கு அடுத்தாப்பில் மெஷர்மெண்ட் மோடு கொடுத்துட்டு ரேஞ்சு நம்பர் 2 செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 1.413 மில்லி சீமென்ஸ் இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஒன்று பொட்டாசியம் குளோரைடு வச்சு ஸ்டாண்டர்ட் வச்சு நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை காலிபரேட் பண்ணோம். ஸோ காலிபரேட் பண்ணும்போது இந்த ரேஞ்ச் இந்த செட்டிங்ஸில் 1.413 வரணும். அப்படி வரல அப்படின்னா பேக் சைடில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும், செல் ஏடிஜன் இருக்கும். செல் ஏடிஜன் டைப் நீங்கள் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி டிஸ்பிளேயில் 1.413 சூஸ் பண்ணணும். ஸோ அது வர வரையில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரோடு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சாம்பிளை டிப் பண்ணிங்கன்னா ரீடிங் வந்துடும். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வந்துட்டு இந்த ரேஞ்சிலே வந்து இது மாதிரி லாஸ்ட் டிஜிட் தான் உங்களுக்கு ரீடிங் வருது அப்படின்னா இந்த 2 ரேஞ்சிலேருந்து மினிமம் ரேஞ்சுக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கீழே வரும். ஸோ அது இந்த ரேஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா இந்த 2 டிஜிட்டும் 0வாக இருக்குது, லாஸ்ட் டிஜிட் மட்டும் தான் இந்த ரீடிங் வருதுன்னா இந்த டிஜிட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டிஜிட்டில் வைக்கும்போது உங்களுக்கு எல்லா டிஸ்பிளேவும் பிளாங்க் ஆகிட்டு லெஃப்ட் மோஸ்ட் டிஜிட் மட்டும் 1 வருதோ அப்போ அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு அடுத்து ஹையர் வெர்ஷனை நீங்கள் புஷ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து இந்த 20 to 2 இதுக்குள்ளேயே முடிச்சிடும். ரொம்ப ரா வாட்ரு கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னா மட்டும்தான் அந்த 2க்கு மேலே 20 வேலும் போகும். ஏன்னா இதுவே வந்து 2000 மைக்ரோ சீமென்ஸ் வேலை இதுவே போதுமானது. ஸோ நமக்கு வர TDS வேலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ppm அந்த லெவல் வந்தனாலும் இதுலேயே உங்களுக்கு வந்து TDS கண்டக்டிவிட்டி வேலை இதுலேயே வந்துடும்.